வணக்கங்க. என்னோட பேர் கல்கி சுப்பிரமணியம், சமூக செயற்பாட்டாளர், தேசிய திருநர் கவுன்சிலில் முன்னாள் மெம்பர். இப்போ தான் ராஜினாமா பண்ணேன். இந்த திருநர் சட்ட திருத்தம் எங்கள் திருநங்கைகளுக்கு பல வகையில் இது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறதுக்காக சமீபத்தில் ராஜினாமா பண்ணேன். இன்றைக்கி பொள்ளாச்சியில் இந்த திருநர் திருத்த சட்டம் நேற்று மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் நேற்று இதை ஒப்புக்கொண்டு இதை சட்டமாக கொண்டு வந்தாச்சு. இன்னையிலிருந்து இது திருநர் திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திருத்த சட்டத்தில் அரவாணிங்கிற பெயர் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்களே ஒழிய திருநங்கைங்கிற பெயரையோ திருநம்பிங்கிற பெயரையோ அங்கீகரிக்கல. ரெண்டாவது, திருநம்பிகள் திருநங்கைகளைப் போலவே மிகவும் இந்த சமூகத்தால் வஞ்சிக்கப்பட்டு ஒதுக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. சட்டம் அவங்களையும் பாதுகாக்காத மாதிரி தான் இந்த திருநர் திருத்த சட்டம் வந்திருக்கு. இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இந்த சட்டத்தை இந்த அரசு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு முதல்ல எல்லாம் நாங்கள் போய் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு பெரிய மருத்துவர்கிட்ட எங்களுடைய உடலை காட்டி எங்களுடைய உறுப்புகளை காட்டி நாங்கள் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லி அதுக்கு பிறகு கலெக்டர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கி இதெல்லாம் பண்ணணும். இது அத்தனையுமே மனித உரிமை மீறலாக பார்க்கிறோம் நாங்கள். அதனால இந்த சட்டத்தை கடுமையாக திருநங்கைகள் எதிர்க்கிறோம். எங்கள் பொள்ளாச்சி திருநங்கைகள் எல்லாருமே இதுக்கு முன் வந்திருக்காங்க. இந்த சட்டத்தை புரிந்து கொண்டு இது நமக்கு எதிரானது என்று புரிந்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் கடுமையாக இந்த சட்டத்தை ஏற்கிறோம். இந்த எதிர்ப்பது மட்டுமல்லாமல் இந்தியா ஃபுல்லாக இந்த சட்டத்தை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம்.